இன்றைக்கு ஜெர்மன் நாட்டுக்கு முதலமைச்சர் போறார் இந்த தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக. அப்போ விமான நிலையத்தில் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இந்த தொழிலெல்லாம் வருகின்ற பொழுது 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு செய்தி சொல்லிட்டு அதுல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொல்லிட்டார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தா முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்தின் சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அப்படி ஏதாவது 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இந்த 4 ஆண்டு காலத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குங்களா? தெளிவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆக ஒரு முதலமைச்சரே ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு. ஏங்க அப்படி இல்ல, இந்த ஆண்டுல இவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தோம், இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு நாங்க புள்ளி நாங்க தெளிவா சொல்றோம். ஆனா அது அத்தனையும் சொல்வது அத்தனையும் அந்த பொய்ய மூலதனமா வைத்துதான் மாணவர்கள் ஏமாற்றுகின்ற ஒரே அரசாங்கம், பொதுமக்கள் ஏமாற்றுகின்ற ஒரே அரசாங்கமா தான் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்க என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். இதற்காக சொல்லினேன் என்று சொன்னால் அரசியலுக்காக சொல்லவில்லை. மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். படித்து முடித்த பிறகு அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேணும். ஒரு புதிய தொழிற்சாலைகள் வந்தால்தான் அதற்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்.